ஹே கைஸ், இந்த வீடியோ பாருங்களேன். ஆடியன்ஸ் ரியாக்ஷன் பாருங்களேன். எல்லாம் என்ஜாய் பண்ணுறானுங்க. ஃபஸ்ட்டு போகிற ட்ராக் பார்த்தீங்கன்னா சரியான வைபான ட்ராக்கு. அது ட்ராப் வந்தோடனே எக்ஸ்பெக்டேஷன் பெரிய ட்ராக்காக இருக்கும்னு நினச்சிருப்பாங்க. ஆனால் உடனே அவர் ட்ராக்காக மாற்றி மக்கரேனை போட்டிருக்காரு. அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு பெருசாக மிக்சிங்லாம் ஒன்றும் கிடையாது. பீட் மேட்சிங் கிடையாது, கீ மிக்சிங் கிடையாது, இல்லை எஃபெக்ட்ஸ் யூஸ் பண்ணல, இல்லை ஈக்குவலைஸ் யூஸ் பண்ணல, சும்மா ட்ராக்கை மாற்றி விட்ருக்காரு. ஆனால் ஆடியன்ஸ் வந்து என்ஜாய் பண்ணுறாங்க. ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, டிஜே பொறுத்த வரைக்கும் 50% மிக்சிங் டெக்னிக், 50% பிளேலிஸ்ட், சாங் செலெக்ஷன். இந்த மாதிரி ஹை பீக்கில் போயிட்டு இந்த ட்ராக்கை மாற்றும் போது அந்த ட்ராக் வைபாக இருக்குது, அந்த ட்ராக் ஆடியன்ஸ் பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து என்ஜாய் பண்ணுவாங்க. அதுவே இந்த ட்ராக் வந்து ஒரு முக்கியமான ட்ராக்கை போட்டிருந்தாருன்னா ரியாக்ஷன் வேறு மாதிரி இருந்திருக்கும். இதே ஒரு மிக்சிங்கை ஃபெஸ்டிவலில் பண்ண முடியாது. ஃபெஸ்டிவல்ன்றது டோட்டலி டிஃப்ரெண்ட் சீன். அப்போ அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ண ட்ராப்பே வேறு மாதிரி இருந்திருக்கும். ஆனால் இவர் ப்ளே பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரைவேட் பார்ட்டியாக இருக்கலாம். இங்கே நோ ப்ராப்ளம். ஸோ டிஜேஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் க்ரௌட் ரீடிங் பண்ணணும். எந்த க்ரௌடுக்கு என்ன மாதிரி சாங் போடலாம், இந்த மாதிரி ஸ்விட்ச் பண்ணும்போது டிஃப்ரெண்ட் டெம்போ, டிஃப்ரெண்ட் ஜேர்னரை மிக்ஸ் பண்ணும்போது இந்த ட்ராக் வந்து இந்த ஆடியன்ஸ்க்கு பிடிச்சிருக்குமா, வைபாக இருக்குமான்றதை யோசிச்சு தான் நீங்கள் ப்ளே பண்ணணும். ஸோ டிஜேயிங் பொறுத்த வரைக்கும் 50% டிஜேயிங் ஸ்கில், பீட் மேட்சிங், மிக்சிங் டெக்னிக்ஸ், கீ மிக்சிங்கு, ஈக்குவலைசிங்கு, லூப்ஸ் அண்ட் எஃபெக்ட்ஸ், இதெல்லாம் வந்து 50% இருந்தாலுமே 50% பிளேலிஸ்ட் கரெக்டாக இருக்கணும். ரெண்டுமே சேர்த்து 100% ஒரு ப்ராப்பர் டிஜேவாக இருக்க முடியும். வெறும் மிக்சிங் ஸ்கில்லை மட்டும் வச்சுட்டு பிளேலிஸ்ட்டே சரியில்லைன்னா யாரும் டான்ஸ் ஆட போகிறதில்ல. பிளேலிஸ்ட் கரெக்டாக இருக்குன்னா மிக்சிங் ஸ்கில் இல்லைன்னா அதுவும் நல்லா வைபாக இருக்காது. ரெண்டுமே இருக்கணும். ஒரு டிஜேக்கு வந்து 50% மிக்சிங் ஸ்கில்லும் இருக்கணும், 50% பிளேலிஸ்ட் ஆர்கனைஸ் பண்ணுறது இருக்கணும். பிளேலிஸ்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். விஎம்டிஜே அகாடமியில் பிளேலிஸ்ட் எப்படி ஆர்கனைஸ் பண்ணுறது, ப்ராப்பராக எப்படி டிஜே மிக்ஸ் பண்ணுறது எல்லாமே டீச் பண்ணுவோம். ஸோ நீங்கள் வந்து ஒரு ப்ராப்பர் டிஜே ஆர்கனைச்சிங்கன்னா மிக்சிங் ஸ்கில்லும் இருக்கணும், நல்ல ஒரு ப்ராப்பரான பிளேலிஸ்ட் செலக்ட் பண்ணுற ஒரு டேலண்ட்டும் இருக்கணும். க்ரௌட் ரீடிங் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். க்ரௌடை பேஸ் பண்ணி உங்கள் பிளேலிஸ்ட்டை சூஸ் பண்ணுங்கள். ஆல்ரைட், இந்த மாதிரி நிறைய டிஜே டிப்ஸ்க்கு விஎம்டிஜே அகாடமி இன்ஸ்டாகிராம் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், என்னோட யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். நிறைய டிஜிங் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடைக்கும்.